ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேகமாக கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வரதுக்கே மணி 11 ஆயிடுச்சுங்க. மத்தியான சமையல் அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றதுனால, நான் இன்றைக்கி காலையிலேயே கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வெண்டைக்காய் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். அம்மாக்கிட்ட வந்தவொன்னே கேட்டேன், என்ன வேணும்னா ரசம் மட்டும் வச்சு கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இன்றைக்கி வெண்டைக்காய் காரக்குழம்பு வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணிடலாம், வெங்காயம் மட்டும் பச்சை மிளகா போட்டு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே எனக்கு பெரிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த வெள்ளை கலர் உப்பு சால்ட் வந்து நான் யூஸ் பண்ணவே மாட்டேங்க. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, நான் எப்போவுமே எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நான் வந்து இந்த இந்துப்பு சால்ட்டு, இந்துப்பு கல்லுப்பு தான் நான் யூஸ் பண்ணுறதுனால, இந்த ஒரு வாரமாக வந்து என்னால் வெளியில் போயிட்டு வாங்க முடியல அப்படின்றதுனால, நம்ம கடையில் இருந்த இந்த தூளுப்பை யூஸ் பண்ண எனக்கு அது சுத்தமாக அது டேஸ்ட்டும் பிடிக்கல. நிறைய போட வேண்டியதாக இருக்குது. அது எவ்வளோ போட்டாலும் வந்து அந்த உப்பு வந்து அதில் உரைக்கவே மாட்டுது. இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேங்க. இந்த சைடு வந்து வெண்டைக்காய் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, ரசத்துக்கு வந்து அம்மாவுக்கு வந்து நான் கேட்டேன், பச்சை மிளகா போட்டு வேணுமா அப்படின்னு. இல்லை காஞ்ச மிளகா போட்டு செஞ்சு கொடுப்பா அப்படின்னாங்க. பூண்டு அப்புறம் மிளகு சீரகம் எல்லாமே கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டு ஒரே ஒரு தக்காளி வச்சு மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, ஏற்கனவே புளி ஊற வச்சுருந்தேன், அதில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ரசம் வச்சலான்னு வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் அம்மாக்கிட்ட வந்து கேட்டேன், ஏதாவது வேறு ஜூஸ் ஏதாவது போட்டு கொடுக்கட்டுமாம்மா அப்படின்னு. அவங்க பாவங்க, நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லைங்க. நேற்று நைட்டு 2:30 மணிலேருந்து அவங்களுக்கு வாந்தி அவங்களால உட்காரவே முடியல. ஒரு 1/2 மணி நேரம் வீட்டு வாசல்லே போய் உட்காந்துக்கிட்டாங்க. நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் 2 பேருமே நாங்கள் தூங்கவே இல்லை. நீ போய் படுமா, நான் வந்து செஞ்சுட்டு எழுப்புறேன் அப்படின்னேன். இல்லைப்பா, எனக்கு வந்து தலை சுற்றுற மாதிரி இருக்குது, நான் கொஞ்ச நேரம் சேரில் உட்காந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடை திறக்கவே இல்லைங்க. ஏன்னா அவங்க தான் கடையை வந்து பார்த்துக்குவாங்க. நான் சும்மா தாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து போடுறது தான். அவங்களோட டைம் பாஸ்க்கு தான் நம்ம கடை வச்சுருக்கோம். மற்றபடி நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த கடையை வச்சு நம்மளால் ஒரு வேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஊரில் வியாபாரமே ஆகாது அப்படின்றதுனால கடை திறந்து வைப்பா அப்படின்னாங்க. வேணாமா, ஃபஸ்ட்டு நீ ரெஸ்ட் எடுமா அப்படின்னேன். அதுக்கு நடுவில் வந்து ரசத்தை பற்றி ஏதோ கேட்க வந்தாங்க. அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு தலை சுற்றுதுப்பான்னு போய் உட்காந்துக்கிறாங்க. இவங்க இப்படி இருக்கும்போது நம்ம எப்படிங்க கடை திறக்கிறதுன்றதுனால, கடை இன்றைக்கி திறக்க வேணாம், சாயந்தரமாக நான் 4 மணிக்கு திறந்துக்கிறேம்மா அப்படின்னு. அந்த சைடு வந்து வெண்டைக்காய் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் ரசமும் ரெடி பண்ணிட்டேங்க. ரசம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் தாளித்து விட்டுட்டேன். முதல்லே வந்து சின்ன குக்கரில் வந்து அம்மா கொஞ்சம் குழையே வந்து சாப்பாடு வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டேன். இது எனக்கு வந்து குக்கரில் நான் வச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வச்சுட்டேன் அப்படின்னா, எனக்கு ஒரு வேளைக்கு மட்டும் தான் சாப்பாடு வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நைட்டில் வந்து ஏதாவது கொஞ்சமாக டிஃபன் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால கொஞ்சமாக தான் ரைஸ் வச்சுருக்கேன். அந்த சைடு காரக்குழம்பு ரெடி பண்ணிவிட்டு அந்த சைடு மூடி வச்சுட்டேன். அம்மாவுக்கு இது வச்சுருக்க சின்ன குக்கர், அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய குக்கரில் எனக்கு சாப்பாடு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் ரசம், கொத்தமல்லி எல்லாம் கிடையாது, வெறும் கருவேப்பிலை போட்ட ரசம். இது வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு, கொஞ்சோண்டு தொட்டுக்க அப்பளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.